நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது.
நடமாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலகம் ஒரு ஆளை வெறுக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். ஒருவேளை அவங்க நினைக்கிறது போல இவங்க இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது போல இவங்க இல்லைன்னா, உண்மையில உறக்க அவர்களுக்கு எதிராக சொன்னோம்னா, அவங்க ஊதுறது போல நம்ம ஆடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை வெறுக்கத்தான் செய்வார்கள். நம்மை மட்டுமல்ல, கடவுளை வெறுப்பார்கள். ஏன்னா கடவுளுக்கு இந்த பண்பு இல்லையே. எனவே கடவுளை வெறுக்க வேண்டுமென்றால், நம்மை வெறுக்க வேண்டுமென்றால் நாம் சுயநலவாதிகளாகத்தான் இருக்க வேண்டும். உண்மையை சொல்லுகிற பொழுது, நன்மைகளை செய்கிற பொழுது, அநியாயங்களை தட்டி கேட்கிற பொழுது நாம் துன்புறுத்தப்படுவோம். அநியாயங்களை தட்டி கேட்பது கடவுளுடைய பண்பு. அவர் நாம் கடவுளை சார்ந்திருக்கிற சமயத்தில், இறை வார்த்தையை கடைபிடிக்கிற வேளையில நம்மை வெறுப்பார்கள். கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்தால்தான் இயேசுடைய வார்த்தையை கடைபிடிப்பார்கள். இயேசுடைய வார்த்தையை கடைபிடிக்கிற என்னை மக்கள் நம்புவார்கள், கடைபிடிப்பார்கள். இல்லை என்று சொன்னால் யாரும் யாரையும் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் நம்மால் சொல்ல முடியும். எறும்பு ஒரு இடத்தினை விட்டு நகர்ந்து செல்கிற போது அது மற்றொன்றை சார்ந்துதான் செல்லும். ஏனென்றால் அது அதனுடைய இயல்பு. ஒரு வகையான சுரப்பி அதற்குள் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கருத்து. எல்லா இடங்களிலும் வாழைக்கன்று வளர்வது இல்லை. காரணம், அதற்கேற்ற மண் பகுதியினை சார்ந்துதான் அது வளர்கின்றது. மனிதன் தனிமையாக சிந்தித்து செயல்படுவது இல்லை. திறமை இருந்தாலும் திறன்கள் இருந்தாலும் மற்றொருவனை சார்ந்துதான் இருக்கிறான் என்று பொருளியலின் தந்தை மார்க்ஸ் கருத்து. இத்தகைய சார்புதான் இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் சார்பு தன்மை கொஞ்சம் வித்தியாசம். உண்மை வழி, நீதியின் வழி, எளிமையின் வழி, ஏழைகளின் வழியாக இருக்கிறது. இத்தகைய சார்புத்தன்மை கண்டிப்பாக ஓரந்தள்ளப்படும் என்பது இயற்கையின் இன்றைய நியதி. அது நாங்களும் நானும் தான் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் உண்மையின் வழி, நீதியின் வழி, நேர்மையின் வழி, வெளிப்படைத்தன்மையின் வழி இருக்கிறார்களோ இவர்களை இந்த சமூகம், சமுதாயம், சமயம், திருச்சபை ஓரந்தள்ளுகிறது. அதற்காக நம்ம சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. சொல்ல வேண்டியதை நியாயமாக சொல்லித்தானா. ஆனால் உலகை சார்ந்தவர்களாக இருக்க ஆவல் கொண்டால் இந்த உலகில் செழிப்பான வாழ்வு என்னதான் நடக்குது.
பங்குகளில் நான் பார்க்கிறேனே, கொஞ்சம் பேர் வருவானுங்க, சாமி இப்படிதான் செய்யணும், இவரும் அந்த பக்கம் சாஞ்சிட்டாருன்னா அவருக்கு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு புரியுது? நான் எல்லாம்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அப்ப எல்லாம் வேணும்னு நினைச்சிட்டா நம்ம கடவுளை மறந்துடுவோம், இறை வார்த்தையை மறந்துடுவோம், யாரை சார்ந்திருப்போம்? இப்படிப்பட்ட சுயநல சக்திகளை நாம் சார்ந்திருக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். செழிப்பான வாழ்வு, மகிழ்வான வாழ்வு, ஆனால் மறு உலகில் கசப்பான வாழ்வு இவர்களுக்கு உறுதி என்பதை மறந்து விட்டார்கள். ஏன் மறுவாழ்விலே உலகத்தில் இன்னொரு பக்கம் கசப்பான வாழ்வு இவங்களுக்கு உண்டு, கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் சரிதான். எதற்காக என்னோடு சார்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு ஆவல் கொள்கிறார் என்றால், இன்னும் ஒரு சில நாட்களில் தன் இறப்பினை சந்திக்க வேண்டும். எனவே பணியின் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீடர்களை பயிற்றுவிக்கின்றார். ஆனால் சீடர்கள் மத்தியில் யார் பெரியவன் என்ற எண்ணம் உதித்ததே தவிர எதற்காக இயேசுவுக்கு சிலுவை சாவு என்ற எண்ணம் உதிக்கவில்லை. அதனால்தான் சீடர்களின் பணி ரோமை பேரரசால் உதரப்பட்ட போதும் அவர்கள் துணிந்து செயல்படவில்லை. மாறாக இயேசுவிடம் குறை கூறினார்கள். காரணம், இயேசுவின் மீட்பு செயலை புரியவில்லை, அவரை சார்ந்து செயல்படவும் இல்லை. நம்முடைய சார்பு நிலை என்ன, எதனை நோக்கி, அவருடைய தன்மை என்ன என்பதை நாம் ஆய்வு செய்தால் நலம். இயேசு நமக்கு தருகிற செய்தியெல்லாம், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, இயேசு உலகினரை இரு பிரிவினராக பிரிக்கவே வந்தார். இருளை சார்ந்தவர்கள், ஒளியை சார்ந்தவர்கள். இந்த உலகை சார்ந்தவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் விண்ணை சார்ந்தவர்கள். இயேசுவின் சீடர்கள் அனைவரும் இரண்டாம் பிரிவை சொந்தமாக்கி கொண்டவர்கள். நாம் இந்த உலகில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இவ்வுலகின் தலைவனின் அழைக்கப்படும் அழகின் அடிமை அல்ல. மாறாக விண்ணகமே நமக்கு தாய்நாடு. நாம் இங்கே பயணிகள் மட்டுமே. நமது கால்கள் மண்ணில் இருந்தாலும் நமது கண்களும் இதயமும் விண்ணை நோக்கிய வண்ணமே இருக்க வேண்டும். நமது எண்ணங்கள் இவ்வுலக எண்ணங்கள் போல இல்லாமல் நமது கவலைகளும் இவ்வுலகை கவலைகளாக இருக்கக்கூடாது. நாம் உயிர்ப்பின் மக்கள், நம்பிக்கையின் மக்கள், எதிர்நோக்கின் மக்கள், ஆவியின் ஆற்றல் பெற்ற மக்கள். எனவே நமது வாழ்வின் தரத்தை நாம் இதன் அடிப்படையிலே இயேசுவை சார்ந்து, இறை வார்த்தையை சார்ந்து, கடவுளை சார்ந்து, கடவுளின் திருவுளத்தை சார்ந்து, துன்பங்கள் பல நேரிட்டாலும் வந்தாலும், சவால்கள் முன்னே வந்தாலும் நம்முடைய வாழ்வின் தரத்தை இதன் அடிப்படையில் உயர்த்தி கொள்ள முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களின் ஆர்வமும் ஆற்றலுமான ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். தந்தை இறைவனை நோக்கி எங்கள் இதயங்களை எழுப்பியருளும். எங்களது ஆர்வமும் ஏக்கமும் இந்த உலக பொருட்கள் மீது இல்லாமல் நிலையான இன்பமான உம்மீதே இருப்பதாக. இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பலவித குடிநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை உடைய பாதத்திலே கொண்டு வருகின்றோம். அதனால் படுகிற வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் என்று விடுவிக்க பெற, இந்த குடி நோயிலிருந்து மீட்க பெற அவருடைய அந்த சகோதரர்களை உடைய பாதத்திலே கொண்டு வருகின்றோம். அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலாலே குடி நோயிலிருந்து விடுதலை பெற அவர்களுக்காக உடைய ஆசிரியரை அதிகமாக தாரும். அதே வேளையிலே திருமண தயாரிப்புகளுக்காக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் பல ஏராளம். அவர்களுக்கு ஆரோக்கியமான, நிம்மதியான, அமைதியான, மகிழ்வான தருணத்திலே திருமண நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உடைய பரிசுத்தாவின் மூலமாக தாரும். பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களை உடைய பாதத்தில் தருகிற ஆண்டவரே, அவருடைய உடல் உள்ள மன நோய்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்தரும். பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் தொட்டு குணப்படுத்தினீரே. இவர்களுடைய உடலால் உள்ளத்தால் படுகின்ற அத்தனை நோய்களிலிருந்து இவர்களை விடுவித்து மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வளர தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நன்னையும் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னையும் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வால் பாதம் படிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்மையும் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே.
அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.